யாழில் பாடசாலை மாணவர்களின் மோசமான செயல். தொலைபேசியில் மாணவிகள் ஆசிரியர்களின் அதிர்ச்சியான படங்கள். கோழிக்கறியால் ஏற்பட்ட தகராறு, கணவனுக்கு மனைவி செய்த அதிர்ச்சி செயல். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு 2 வாரம் காலக்கெடு. பலத்த மின்னல் தாக்கம் குறித்து வளிமண்டலவிய திணைக்களம் எச்சரிக்கை. பல பெண்களை இலக்கு வைத்து தங்கச்சங்கிலி அறுத்தவர் கைது. சமூக வலைதளத்தில் பிரபலமான பெண்ணுக்கு நேர்ந்த துயரம், கணவன் அரங்கேற்றிய சம்பவம். போதைப்பொருள் வாங்க பணம் தரவில்லை, பெற்ற தாய்க்கு மகன் செய்த கொடும் செயல். அர்ச்சுனாவுக்கு இனி துப்பாக்கி இல்லை, நீதிமன்றம் விதித்த கடுமையான நிபந்தனை. யாழில் நிகழ்ச்சி, வீதியில் இருந்த நகையை எடுத்து உரியவரிடம் சேர்த்த இளைஞன். வெளிநாட்டு பெண் மீது தவறான முறையில் அத்துமீறல், பல்கலைக்கழக மாணவன் அதிரடியாக கைது. கட்டுநாயக்கவில் சிக்கிய 22 தேர்களில் 19 பேர் தொடர்பில் வெளியானது அதிர்ச்சிகர தகவல். தொடர்பென விரிவான செய்திகள். சக பாடசாலை மாணவிகள் மற்றும் ஆசிரியைகளின் புகைப்படங்களை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆபாசமாக சித்தரித்து அவற்றை சமூக ஊடகங்கள் வாயிலாக பகிர்ந்த குற்றச்சாட்டில் 3 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் உடுத்துறை பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்று தற்போது சாதாரண தர பரீட்சை எழுதிய 6 மாணவர்கள் இந்த செயலில் ஈடுபட்டுள்ளதாக பாடசாலை அதிபரால் மருதங்கணி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த முறைப்பாட்டுக்கு அமைய முதற்கட்டமாக 3 மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட 17 வயதுடைய குறித்த 3 மாணவர்களும் செவ்வாய்க்கிழமை கிளிநொச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். இதன்போது வழக்கை விசாரித்த நீதவான் பொன்னுத்துறை கிருஷாந்தன் மாணவர்களை புதன்கிழமை அச்சுவேலி பகுதியில் சான்று பெற்ற நன்னடத்தை பாடசாலையில் தடுத்து வைக்குமாறு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு கட்டளையிட்டுள்ளார். இச்சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய 3 சந்தேக நபர்களையும் கைது செய்ய வேண்டியுள்ளதாக போலீசார் நீதவானின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மருதங்கணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவின் தெலுங்கானா மாநிலத்தில் கோழிக்கறி சமைப்பது தொடர்பில் ஏற்பட்ட குடும்ப தகராறு, கணவனின் உயிரை பறித்த அதிர்ச்சி சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. தெலுங்கானா மாநிலம் கமரெட்டி பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய நபர் ஒருவருக்கும் அவரின் மனைவிக்கும் இடையில் உணவு சமைப்பது தொடர்பில் வாக்குவாதம் ஏற்பட்டது. தனக்கு கோழி குழம்பு சமைத்து தருமாறு கணவன் தொடர்ந்து வற்புறுத்தியதே இந்த மோதலுக்கு காரணம் என்று தெரிய வருகிறது. வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் கடுமையான கைகலப்பாக மாறிய நிலையில் அக்கம் பக்கத்தினர் தலையிட்டும் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த மனைவி அருகிலிருந்த கூர்மையான ஆயுதத்தை எடுத்து கணவனின் கழுத்து பகுதியில் தாக்கியுள்ளார். காயமடைந்த கணவன் தரையில் விழுந்து தலையில் ஏற்பட்ட கடுமையான காயம் மற்றும் அதிக இரத்தப்போக்கு காரணமாக சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தன்னுடைய சொத்து மற்றும் பொறுப்பு விவர அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு சத்திய கடதாசி மூலம் நீண்ட கால அவகாசம் கோரிய நிலையில் அதை லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழு அவருக்கு அறிவித்துள்ளது. 2 வார காலத்துக்குள் சொத்து விவர அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவித்து கடந்த செவ்வாய்க்கிழமை முன்னாள் ஜனாதிபதிக்கு கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டதாக ஆணைக்குழு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மஹிந்த ராஜபக்சவின் சொத்து மற்றும் பொறுப்பு விவர அறிக்கையை சத்திய கடதாசியூடாக கடந்த 10ஆம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு ஆணைக்குழு ஏற்கனவே அறிவித்திருந்தது. அந்த அறிவித்தலுக்கு இணங்க முன்னாள் ஜனாதிபதி தன்னுடைய சட்டத்தரணியினூடாக கடந்த 9ஆம் தேதி ஆணைக்குழுவிடம் சத்திய கடதாசி ஒன்றை கையளித்து கோரிக்கை ஒன்றை விடுத்திருந்தார். சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பில் தகவல்களை ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்க நீண்ட காலம் எடுக்கும் என்பதால் அதற்காக கூடுதல் கால அவகாசம் வழங்குமாறும் அதில் கோரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் பல பிரதேசங்களுக்கு பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் என்று வளிமண்டலவிய திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி மேல் சப்ரகவோ, மத்திய வடக்கு, வடமத்திய தெற்கு, வடமேல் மாகாணங்களுக்கும் திருகோணமலை மாவட்டத்துக்கும் இன்று இரவு 11:30 மணி வரை இது செல்லுபடியாகும். குறித்த பகுதிகளின் சில இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். எனவே பொதுமக்கள் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் விபத்துக்களை தவிர்த்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மேல் மாகாணத்தில் பல பெண்களின் தங்கச்சங்கிலி பறிப்பு சம்பவங்களோடு தொடர்புடைய நபர் ஒருவர் ஹெரோயின் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து 5 கிராம் 200 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. 44 வயதான இந்த சந்தேக நபர் பன்னிப்பட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் குடும்ப சண்டையின் காரணமாக இன்ஸ்டாகிராம் பிரபலமான இளம் பெண் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது.
நங்கநல்லூரைச் சேர்ந்த நாகலட்சுமி என்பவர் கடந்த சில வருடங்களாக இன்ஸ்டாகிராமில் புடவைகளை எளிதாக கட்டும் வகையில் ரெடிமேடாக மாற்றித் தரும் தொழில்நுட்பம் செய்து வருகிறார். அது தொடர்பான வீடியோக்களை தொடர்ந்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு வந்தார். இந்நிலையில் குடும்ப சண்டை காரணமாக நாகலட்சுமியை அவரின் கணவர் கத்தியால் வெட்டி கொலை செய்துவிட்டு அவரின் கணவர் சுப்பிரமணியன் செய்து கொண்டார். தகவல் அறிந்த ஆதம்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து இருவரின் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோரம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேகாலை தேவலகம பகுதியில் போதைப்பொருள் வாங்குவதற்கு பணம் தராதால் பெற்ற தாயின் கால்களை தாக்கி காயப்படுத்திய மகனின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 26ஆம் தேதி இந்த கொடூர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மேலும் கேகாலை தேவலகம பகுதியைச் சேர்ந்த 20 வயது இளைஞர் ஒருவர் போதைப்பொருள் வாங்குவதற்காக தனது தாயிடம் 5000 ரூபாய் கேட்டுள்ளார். இந்நிலையில் பணம் இல்லை என்று தாய் கூறியதால் ஆத்திரமடைந்த இளைஞன் அருகில் கிடந்த தடியால் தாயின் இரு கால்களையும் சராமாரியாக தாக்கியுள்ளார். இந்த தாக்குதலில் 46 வயதான தாயின் 2 கால்களும் முறிந்துள்ளன. வலியால் துடித்த அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு கேகாலை பொது வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் தாயார் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். பெற்ற தாய் என்றும் பார்க்காமல் இந்த மிலேச்சத்தனமான செயலை செய்த அந்த இளைஞன் சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடியுள்ளார். அதேவேளை போதைப்பொருள் நுகர்வதற்காக தன் தாயிடம் பணம் கேட்டு வற்புறுத்தியதாகவும் மகனின் அச்சுறுத்தல் காரணமாக சில சமயம் தாய் பணம் கொடுத்து வந்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் தலைமறைவான சந்தேக நபரை பிடிக்க தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் கைத்துப்பாக்கியை சான்று பொருளாக பெற்றுள்ள நீதிமன்றம் அதற்கான அனுமதியை இடைநிறுத்துவது தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறவுள்ளதாக சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவித்தார். யாழில் காணி வழக்கொன்றில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கும் பிரதேசவாசிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற முரண்பாடு தொடர்பில் இன்று முன்னெடுக்கப்பட்ட வழக்கு விசாரணையின் பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே மணிவண்ணன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் இன்று இடம்பெற்ற குறித்த வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண் சார்பில் முன்னிலையாக இருந்தேன். இதன்போது மன்றிடம் 2 கோரிக்கைகள் முன்வைத்தேன். முதலாவது, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பிணை வழங்கி உத்தரவிடுவதாகும். அதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் கோரிக்கையை பரிசீலனை செய்து பிணைக்கான அனுமதியை வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக தெரிவிக்கையில், ஒருவருக்கு துப்பாக்கி வைத்திருப்பதற்கு அனுமதி வழங்குவது எவ்வித குற்றப்பின்னணியும் இல்லாதவராக இருக்க வேண்டும். மேலும் குற்றவாளிகள் இருக்கும் நபருக்கு துப்பாக்கி வைத்திருப்பதற்கு அனுமதி வழங்க முடியாது. இதன் அடிப்படையில் அர்ச்சுனாவுக்கு எதிராக அதிக குற்ற வழக்கு இருப்பதால் அனுமதி வழங்கப்படக்கூடாது. இலங்கையில் உள்ள எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் தான் வைத்துள்ள துப்பாக்கியை கொண்டு பொதுமக்களை மிரட்டும் செயற்பாட்டை மேற்கொள்ளவில்லை. ஆனால் இவர் ஒரு புதுவிதமாக தனக்கு வழங்கப்பட்ட அனுமதியை பயன்படுத்தி சமூகத்தை மிரட்டுவதாகவும் இதன் காரணமாக அதை ரத்து செய்ய கோரி மன்னிடம் சமர்ப்பிக்களை மேற்கொண்டேன். இதன் அடிப்படையில் அவர் துப்பாக்கி வைத்திருப்பதற்கு அனுமதி குறித்த விசாரணை இடம்பெறவுள்ள நிலையில் தற்போது நீதிமன்ற சான்று பொருளாக அது மாற்றப்பட்டுள்ளது. மேலும் அனுமதியை முழுமையாக ரத்து செய்வது தொடர்பில் பரிசீலிக்க காவல்துறையினருக்கு மேலதிக அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றத்தால் உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. ஆபரணத்தை அடுத்து சுன்னாகம் காவல்துறையினூடாக உரியவரிடம் சேர்ப்பித்த நெகிழ்வான சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் நேற்று யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் இடம்பெற்றது. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் சுன்னாகம் வர்த்தக வங்கிக்கு முன்பாக தங்க ஆபரணம் ஒன்று கீழே விழுந்து காணப்பட்டது. அதனை கண்டெடுத்த குப்பிளான் பகுதியைச் சேர்ந்த செல்வராசா பார்த்திபன் என்பவர் அதை சுன்னாகம் காவல்துறையிடம் ஒப்படைத்தார். அதன்பின் சுன்னாகம் காவல் நிலைய பொறுப்பதிகாரி நிதர்சன் தலைமையிலான காவல்துறை குழுக்கள் குறித்த நகையின் உரிமையாளரான ஏழாலை பகுதியைச் சேர்ந்த முதியவரை கண்டுபிடித்தனர். அதன் பிற்பாடு அந்த முதியவரை அழைத்து நகையை கண்டெடுத்த பார்த்திபனின் கையாலேயே அந்த நகையை முதியவரிடம் ஒப்படைத்தனர். வீதியில் கண்டெடுக்கப்பட்ட நகையை நேர்மையாக உரியவரிடம் சேர்ப்பித்த பார்த்திபனின் நேர்மையை பலரும் பாராட்டி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் நாட்டு பெண்ணொருவரை தவறாக துன்புறுத்திய வாடகை வாகன சாரதியொருவரை உணவட்டுவன காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பாதிக்கப்பட்ட வெளிநாட்டு பெண் சம்பந்தப்பட்ட வாடகை வாகனத்தில் பயணித்துக் கொண்ட போது இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி கைது செய்யப்பட்ட 25 வயதுடைய சந்தேக நபர் ஒரு பல்கலைக்கழக மாணவர் என்பது விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து உடனடியாக செயற்பட்ட உணவட்டுன சுற்றுலா காவல்துறை பிரிவின் பொறுப்பதிகாரி உப போலீஸ் பரிசோதகர் அமில பிரியங்கர தலைமையிலான குழுவினர் சந்தேக நபரையும் அவர் பயன்படுத்திய வாகனத்தையும் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தாய்லாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி நாட்டுக்கு திரும்பிய போது கைது செய்யப்பட்ட 22 தேரர்களில் 19 பேர் போதைப்பொருள் பயன்படுத்தியுள்ளமை சட்ட வைத்திய அதிகாரியின் சோதனையின் போது தெரிய வந்துள்ளது. இந்த தேரர்களிடமிருந்து சுமார் 112 கிலோகிராம் குஷ் மற்றும் கேஷ் ரக போதைப்பொருள் கட்டுநாயக விமான நிலையத்தில் வைத்து கைப்பற்றப்பட்டன.
காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்ட விசாரணைக்குட்படுத்தப்பட்ட இவர்கள் நேற்று சட்ட வைத்திய அதிகாரியிடம் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது அவர்களில் 19 பேர் கஞ்சா போதைப்பொருள் பயன்படுத்தியுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. யம்புரலிய பகுதியில் உள்ள விகாரை ஒன்றைச் சேர்ந்த 3 தேர்கள் மாத்திரம் இதற்கு முன் தாய்லாந்துக்கு சென்றதாகவும் அப்போது அவர்களுடன் இணைந்து 12 தேர்கள் அந்த பயணத்தில் பங்கேற்றதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அந்த நேரத்தில் கொண்டுவரப்பட்டதாக கூறப்படும் போதைப் பொருட்கள் அத்துருக்கிரிய பகுதியில் உள்ள வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் அந்த வீட்டின் உரிமையாளர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். எதிர்வரும் மே மாதம் மேலும் 40 தேர்களை தாய்லாந்துக்கு அழைத்துச் செல்ல இவர்கள் திட்டமிட்டிருந்தமை தெரிய வந்துள்ளது. அத்துடன் இந்த வலையமைப்பை இலங்கையிலிருந்து இயக்கியதாக கூறப்படும் அமிதாந்த என்ற தேரர் கம்பகா பகுதியில் உள்ள விகாரி ஒன்றில் பதுங்கியிருந்த போது கைது செய்யப்பட்டார். ஏறிய தேரர்கள் விமான நிலையத்தில் சிக்கியதைக் கண்டு அவர் அங்கிருந்து தப்பிச் சென்றதோடு கைது செய்யப்படும் போது அவர் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த கடத்தல் தொழிலை இலங்கையில் உள்ள வர்த்தகர்கள் போன்று தோற்றமளிக்கும் இருவர் பின்னணியிலிருந்து வழிநடத்துவதும் அவர்களில் ஒருவர் ஹாஜி என்று அழைக்கப்படுவதும் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் ரன்மல் கொடித்துவக்குவின் நேரடி மேற்பார்வையில் பிரதி காவல்துறை அதிபர் அசோக தர்மசேனவின் வழிகாட்டலில் மேலதிகமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.